விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஆண்டவன் புண்ணியத்துல ஆதார் வாங்கிட்டேன் என மக்கள் விடும் நிம்மதி பெருமூச்சு புரிகிறது. ஆனால் நம் கடமையை அதோடு முடிய விட மாட்டேன் என்கிறது மத்திய அரசு. ஆதார் எல்லாம் கட்டாயமில்லை என ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லி வருகிறது. இன்னொரு பக்கம் எல்லாவற்றுக்கும் ஆதார் அவசியம் என அறிவித்தபடி இருக்கிறது மத்திய அரசு. காவிரியில் தண்ணீர் விட வேண்டும் என உச்சநீதிமன்றம் சொன்னதை மாநில அரசே கேட்கவில்லை. மத்திய அரசு மட்டும் என்ன மாங்காய் தொக்கா? இதோ பான் நம்பரோடு ஆதார் எண்ணை இணைக்கவில்லை என்றால் பான் நம்பரே செல்லாமல் போய்விடும் என சொல்லிவிட்டார்கள். அரசு சொல்லும் விஷயத்தை செய்ய நினைத்தாலும் செய்ய விடுமா அவர்கள் சிஸ்டம்? உங்க அப்பா பேரு 2 சுழியா? இதுல 3 சுழி இருக்க. உங்க கண்ணுக்கு மேல என்ன இமை இருக்கு என்று ஏதேதோ காரணம் சொல்லி அலைக்கழிக்கும். சரி, பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பது எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம். வருமான வரித்துறையின் லாகின் பக்கத்திற்கு முதலில் வரவும். இதற்கு முன் எப்போது இங்கே வந்தோம் என பலருக்கும் நினைவில்லாமல் இருக்கலாம், அல்லது பழைய மொபைல் எண்ணை பதிவு செய்திருக்கலாம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு நினைவில் இருப்பவர்கள் லாகின் செய்யலாம். மற்றவர்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கிளிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு தாவவும். உங்கள் பான் நம்பர் தான் உங்கள் யூசர் ஐடி. அதையும் கேப்சா கோடையும் டைப் செய்து அடுத்த பக்கத்திற்கு வரவும். இங்கே டிராப் டவுன் பாக்ஸில் 4 ஆப்ஷன்கள் இருக்கும். இதில் 3வது OTP ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். அடுத்த பக்கத்தில் நமது மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி தந்தால் அதற்கு அனுப்புவார்கள். அதை வைத்து பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ளலாம். மொபைல் எண் பழைய எண்ணாக இருந்தால் புதிய எண்ணை கொடுத்து அதையும் இங்கேயே மாற்றிக்கொள்ளலாம். பாஸ்வேர்டு மாற்றிய பின் 12 மணி நேரம் கழித்தே பான் நம்பரோடு ஆதார் எண்ணை இணைக்க முடியும். 12 மணி நேரம் கழித்து லாகின் செய்ததும் ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டுமா என கேட்கும். அந்த பாப்அப் விட்டு விட்டால் ப்ரொஃபைல் செட்டிங்க்கு போய் கூட ஆதார் எண்ணை இணைக்க முடியும். இங்கே உங்கள் பெயர், பிறந்த தேதி ஆகிய தகவல்களை கவனமாக பதிவு செய்யவும். அனைத்து தகவல்களும் முன்னர் கொடுத்த தகவல்களோடு பொருந்திருந்தால் ஆதார் எண்ணை கேட்கும். அதையும் டைப் செய்து லிங்க் நவ் கொடுத்தால் பான் எண்ணோடு ஆதார் எண் இணைக்கப்பட்டுவிடும். யுவர் ஆதார் நம்பர் இஸ் சக்சஸ்ஃபுல்லி லிங்க்டு வித் பான் கார்டு என மெசேஜ் வந்தால் முன்பு சொன்னது போல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பெயரோ இன்ஷியலோ மேட்ச் ஆகவில்லை என மெசேஜ் வந்தால் உடனடியாக ஆதார் உதவி எண்ணான 180030019447 அல்லது 1947 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனெனில் உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையே நடக்கும் போட்டியில் ஜெயிக்கப் போவது மத்திய அரசு. அதனால் சசிகலா அணியும் OPS அணியும் இணைகிறார்களோ இல்லையோ, உங்கள் ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை எப்படியாவது இணைத்தே ஆக வேண்டும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.